5 ஆரோக்கிய குறிப்புகள். ஆரோக்கியமான உணவை உண்ணுங்கள். பழங்கள், காய்கறிகள், பருப்பு வகைகள் மற்றும் முழு தானியங்கள் உட்பட பல்வேறு உணவுகளின் கலவையை உண்ணுங்கள். பெரியவர்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது 5 பகுதிகள் 400 கிராம் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிட வேண்டும். உங்கள் உணவில் எப்போதும் காய்கறிகளை சேர்ப்பதன் மூலம் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் உட்கொள்ளலை மேம்படுத்தலாம். புதிய பழங்கள் மற்றும் காய்கறிகளை சிற்றுண்டிகளாக சாப்பிடுவது, பல்வேறு பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிடுவது மற்றும் பருவத்தில் அவற்றை உண்ணுதல். ஆரோக்கியமான உணவை உட்கொள்வதன் மூலம் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் நீரிழிவு, இதய நோய், பக்கவாதம் மற்றும் புற்றுநோய் போன்ற தொற்று அல்லாத நோய்களின் NCDs ஆபத்தை நீங்கள் குறைக்கலாம். உப்பு மற்றும் சர்க்கரையை குறைவாக உட்கொள்ளுங்கள். நம்மில் பலர் பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட 2 மடங்கு சோடியத்தை உட்கொள்வதால் நமக்கு உயர் இரத்த அழுத்தம் ஏற்படும் அபாயம் உள்ளது. இது இதய நோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது. பெரும்பாலான மக்கள் தங்கள் சோடியத்தை உப்பு மூலம் பெறுகிறார்கள். உங்கள் உப்பு உட்கொள்ளலை ஒரு நாளைக்கு 5 கிராம் வரை குறைக்கவும். இது ஒரு தேக்கரண்டிக்கு சமம். உணவு தயாரிக்கும் போது உப்பு, சோயா சாஸ், மீன் சாஸ் மற்றும் பிற உயர் சோடியம் காண்டிமெண்ட்களின் அளவை கட்டுப்படுத்துவதன் மூலம் இதை செய்வது எளிது. உங்கள் உணவு மேசையிலிருந்து உப்பு, சுவையூட்டிகள் மற்றும் மசாலா பொருட்களை நீக்குதல், உப்பு தின்பண்டங்களை தவிர்ப்பது மற்றும் குறைந்த சோடியம் பொருட்கள் தேர்வு உடலுக்கு நல்லது. மறுபுறம், அதிகப்படியான சர்க்கரைகளை உட்கொள்வது பல் சிதைவு மற்றும் ஆரோக்கியமற்ற எடை அதிகரிப்பின் அபாயத்தை அதிகரிக்கிறது. பெரியவர்கள் மற்றும் குழந்தைகளில் சர்க்கரையின் உட்கொள்ளல் அளவு மொத்த ஆற்றல் உட்கொள்ளலில் 10%க்கும் குறைவாக குறைக்கப்பட வேண்டும். இது ஒரு வயது வந்தவருக்கு 50 கிராம் அல்லது சுமார் 12 டீஸ்பூன்களுக்கு சமம். கூடுதல் ஆரோக்கிய நலன்களுக்காக மொத்த ஆற்றல் உட்கொள்ளலில் 5%க்கும் குறைவாக உட்கொள்ளுமாறு WHO பரிந்துரைக்கிறது. சர்க்கரை தின்பண்டங்கள், மிட்டாய்கள் மற்றும் சர்க்கரை இனிப்பு பானங்களின் பயன்படுத்தலை கட்டுப்படுத்துவதன் மூலம் உங்கள் சர்க்கரை உட்கொள்ளலை குறைக்கலாம். தீங்கு விளைவிக்கும் கொழுப்புகளை உட்கொள்வதை குறைக்கவும். நீங்கள் உட்கொள்ளும் கொழுப்புகள் உங்கள் மொத்த ஆற்றல் உட்கொள்ளலில் 30%க்கும் குறைவாக இருக்க வேண்டும். இது ஆரோக்கியமற்ற எடை அதிகரிப்பு மற்றும் நாள்பட்ட தொற்று நோய்களை தடுக்க உதவும். பல்வேறு வகையான கொழுப்புகள் உள்ளன, ஆனால் நிறைவுற்ற கொழுப்புகள் மற்றும் டிரான்ஸ் கொழுப்புகளை விட நிறைவுறா கொழுப்புகள் விரும்பத்தக்கவை. மொத்த ஆற்றல் உட்கொள்ளலில் 10%க்கும் குறைவாக நிறைவுற்ற கொழுப்புகளை குறைக்க WHO பரிந்துரைக்கிறது. மொத்த ஆற்றல் உட்கொள்ளலில் 1%க்கும் குறைவான டிரான்ஸ் கொழுப்பை குறைத்தல் மற்றும் நிறைவுற்ற கொழுப்புகள் மற்றும் டிரான்ஸ் கொழுப்புகள் இரண்டையும் நிறைவுறா கொழுப்புகளாக மாற்றுகிறது. விரும்பத்தக்க நிறைவுறா கொழுப்புகள் மீன், வெண்ணெய் மற்றும் கொட்டைகள் மற்றும் சூரியகாந்தி, சோயாபீன், கனோலா மற்றும் ஆலிவ் எண்ணெய்களில் காணப்படுகின்றன. நிறைவுற்ற கொழுப்புகள் கொழுப்பு இறைச்சி, வெண்ணெய், பனை மற்றும் தேங்காய் எண்ணெய், கிரீம், பாலாடை கட்டி, நெய் மற்றும் பன்றிக் கொழுப்பு ஆகியவற்றில் காணப்படுகின்றன. மற்றும் டிரான்ஸ் கொழுப்புகள் வேகவைத்த மற்றும் வறுத்த உணவுகள் மற்றும் உறைந்த பீட்சா, குக்கீகள், பிஸ்கட்கள் மற்றும் சமையல் எண்ணெய்கள் போன்ற முன் பேக்கேஜ் செய்யப்பட்ட சிற்றுண்டிகள் மற்றும் உணவுகளில் காணப்படுகின்றன. சுறுசுறுப்பாக இருங்கள். உடல் செயல்பாடு என்பது ஆற்றல் செலவு செய்ய தேவைப்படும் எலும்பு தசைகளால் உற்பத்தி செய்யப்படும் எந்த உடல் இயக்கமாகவும் வரையறுக்கப்படுகிறது. வேலை செய்யும் போது, விளையாடும் போது, வீட்டு வேலைகளை மேற்கொள்ளும் போது, பயணம் செய்யும் போது மற்றும் பொழுதுபோக்கு நோக்கங்களில் ஈடுபடும் போது மேற்கொள்ளப்படும் உடற்பயிற்சி மற்றும் செயல்பாடுகள் இதில் அடங்கும். உங்களுக்கு தேவையான உடல் செயல்பாடுகளின் அளவு உங்கள் வயதை பொறுத்தது, ஆனால் 18 முதல் 64 வரை வயதுடைய பெரியவர்கள் வாரம் முழுவதும் குறைந்தபட்சம் 150 நிமிடங்கள் மிதமான தீவிர உடல் பயிற்சிகளை செய்ய வேண்டும்.
கூடுதல் ஆரோக்கிய நலன்களுக்காக மிதமான தீவிர உடல் பயிற்சிகளை வாரத்திற்கு 300 நிமிடங்களாக அதிகரிக்கவும். உங்கள் உணவை சரியாக தயாரிக்கவும். தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், ஒட்டுண்ணிகள் அல்லது இரசாயன பொருட்கள் அடங்கிய பாதுகாப்பற்ற உணவு வயிற்றுப்போக்கு முதல் புற்றுநோய்கள் வரை 200க்கும் மேற்பட்ட நோய்களை ஏற்படுத்துகிறது. சந்தை அல்லது கடையில் உணவை வாங்கும் போது லேபிள்கள் அல்லது உண்மையான தயாரிப்புகளை சரிபார்த்து அது உண்பதற்கு பாதுகாப்பானதா என்பதை உறுதிப்படுத்தவும். நீங்கள் உணவை தயாரிக்கிறீர்கள் என்றால் பாதுகாப்பான உணவுக்கான 5 விஷயங்களை பின்பற்றுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். 1. சுத்தமாக வைத்திருங்கள். 2. சமைத்த மற்றும் சமைக்காத உணவுகளை பிரித்தல். 3. முழுமையாக சமைக்கவும். 4. பாதுகாப்பான வெப்பநிலையில் உணவை வைத்திருங்கள். 5. பாதுகாப்பான நீர் மற்றும் மூலப்பொருட்களை பயன்படுத்துங்கள்.